the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் நேட்டோல இணையறத யாராலையும் தடுக்க முடியாது அப்படின்னு முதல் நாள் எல்லா தலைவர்களும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனா முந்தானத்து வரையும் சொல்லிக்கிட்டு இருந்த ஒரு மனுஷன் யாரு அப்படின்னா நேட்டோவோட பொதுச் செயலாளர் தான். எவ்வளவோ சிக்கல் வந்தப்ப கூட வெளியில வராம இருப்பார். ஆனா உக்ரைனை நேட்டோல இணைக்கிறதுக்கு ஒரு தடையான பேச்சு அவர் வாயிலிருந்து வரவே வராது. அப்படிப்பட்ட மனுஷனை உக்ரைனெல்லாம் நேட்டோல இப்போதைக்கு சேர்க்க முடியாது. போர் முடியணும், வெற்றி தோல்வி முடிவாகணும், இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குல்ல. அதெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கட்டாயம் உக்ரைனை சேர்ப்போம் அப்படின்ட்டாரு. இங்க போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் சேர்க்க முடியுங்கிறது நேட்டோவோட விதி. ஒரு போர் நடந்துகிட்டு இருக்க நாடை உள்ளுக்குள்ள விடமாட்டார்கள் அப்படிங்கிறது இது முதல் நாளே எல்லாருக்கும் தெரியும். இருந்தாலும் இந்த பயலுக அரசியல் பண்றதுக்காக பேசுறாங்க அப்படின்னு எல்லாரும் கடந்து போயிட்டாருங்க. ஆனா இப்ப அவர் போரெல்லாம் முடியணும், வெற்றி தோல்வியெல்லாம் முடிவாகணும் அப்படின்னு சொல்றது மூலியமா பிடித்த பகுதிகள் ரஷ்யாவுக்குன்னு இவனுங்க ஒத்துக்க போறதே இல்லை. எப்படி கிரிமியாவை ஒத்துக்காம இன்னைக்கு வரையும் அது உக்ரைனோட பகுதிங்கிறாங்களோ, அதே மாதிரி இப்ப ரஷ்யா பிடிச்சு ஆள போற பகுதிகளை ஒத்துக்க போறதே இல்லை. அப்படி ஒத்துக்காதனால இந்த போர் அப்படிங்கிறது முழுமையா நிக்கல. போர் நிறுத்தம் அப்படிங்கிறது ஒண்ணு இருக்காது. ஆனா ரெகுலரான வாழ்க்கை 2 நாட்டுலயுமே இருக்கும் அப்படிங்கிறது தெளிவா தெரியுது. ஆனா போர்னு ஒண்ணு கையெழுத்து போட்டு நிக்கலைல்ல, அதனால உக்ரைனை உள்ள விடமாட்டோம்னு சொல்லிடுவாங்க எல்லாத்துக்கு. அதுக்கான முதல் பிள்ளையார் பொதுச் செயலாளர், நேட்டோவோட பொதுச் செயலாளர் போட்டு போயிட்டாரு. உக்ரைனுக்கு அந்த கதவு மூடப்பட்டுருச்சு அப்படின்னு சொல்லி நம்ம கிடையாது, அமெரிக்க ஏஜென்சிகள் எழுதுனா பிரச்சனை கம்மி. ஆனா ஐரோப்பா ஏஜென்சிகளே எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பயன்படுத்தி நம்மளும் தப்பிச்சுக்குவோன்னு முடிவு பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கு. நேட்டோக்குள்ள உக்ரைன் வர்றது முடியவே முடியாது அப்படின்னு எழுதிட்டு அந்த போர் நிறுத்தம்லாம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் விரிவா எழுத ஆரம்பிச்சிட்டாங்க. ஆக மொத்தம் ஒரு முடிவு எடுத்துட்டாங்க. இந்த நேட்டோல இணையறது தானே முதல்ல ரஷ்யாவுக்கு பிடிக்காது, இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சிருவோம். அதுவும் பைய ஆரம்பிச்சு ஐரோப்பால பிராந்திய வல்லரசு ஆரம்பிச்சு குட்டி நாடுகள் வரையும் போக வேணாம். அப்படி ஒரு ரவுண்டெல்லாம் போட வேணாம். நிலைமை ரொம்ப மோசமா இருக்கு. அணு ஆயுதத்தை தூக்கிட்டாங்க. அதனால இமீடியட்டா நேட்டோவோட தலைவர் பொதுச் செயலாளரை விட்டு சொல்லி முடிச்சிரு அப்படின்ட்டு முடிச்சிட்டார்கள். இது உக்ரைனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி. ஐயோ, என்ன இப்படி சொல்லிவிட்டாங்க, இதை வச்சுதானே நம்ம நாட்டையே ஒரு போர்க்களத்துக்கு இறக்கி விட்டோம் அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு ஒரு பதட்டம் ஆயிடுச்சு. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு தெரிஞ்ச விளையாட்டு, பிடிச்ச விளையாட்டு என்ன, ஒண்ணு நடந்துகிட்டு இருக்கும்போதே இன்னொன்னு எது நடக்காதோ அதுக்கு போயிடுவார். இப்ப எது சுத்தமா நடக்க மாட்டேங்குது, ஆயுத சப்ளை சுத்தமா நடக்க மாட்டேங்குது. ஆனா இவர் என்ன சொல்ல ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னா, கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி வரையும் புதுசா ஒரு கவுண்டர் அஃபென்ஸ் தொடங்க போறோம், அதுக்கு ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னாங்க. இப்ப அதெல்லாம் விட்டுட்டார்கள். சம்மரோட நடுப்பகுதியில ஒரு பெரும் தாக்குதல் இருக்கும், அதை சமாளிக்கிறதுக்கு ஆயுதங்கள் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிருக்காங்க. பட்டியல் மிக நீண்ட பட்டியல். இதுல அமெரிக்கா கிட்ட முக்கியமான ஆயுதங்கள், அமெரிக்கா எதெல்லாம் பின்னாடி எடுத்துட்டு போய் வை, தயவு செஞ்சு முன்னாடி கொண்டு வந்து வச்சிடாதன்னு சொன்னச்சோ அந்த ஆயுதங்கள், உதாரணத்துக்கு பேட்ரியாட் சிஸ்டம்லாம் அவனுக்கு ஒழிச்சு வை அப்படின்னாங்க. அந்த ஆயுதம்லாம் எனக்கு நிறைய யூனிட் வேணும், அதை நான் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நிறைய யூனிட்டே கொடுக்க போறது இல்லை, அதை நான் ஃப்ரண்ட் லைனுக்கு கொண்டு வர போறேன் அப்படின்னா சத்தியமா தரணும்னு பேச்சுவார்த்தை கூட நடத்த மாட்டாங்க. ஏன்னா முக்கியமான ஆயுதங்களோட டெக்னாலஜிலாம் பறிபோன ஒரு கடுப்புல அமெரிக்கா இருக்கும்போது ஜெலன்ஸ்கி எப்பயுமே முடியாதுதானே கேட்பாரு. அப்படியே கேட்போம், கொஞ்ச நாள்ல தந்துருவாங்கங்கிற மாதிரி ஆரம்பிப்பாரா, இல்ல தரக்கூடாதுன்னு ஆரம்பிப்பாரான்னு அவருக்கு மட்டும்தான் தெரியும். இந்த வேலையை வேகமா பண்றாரு. சரி, திசை திருப்புறக்கு இந்த வேலையை பண்ணியாச்சு. ஆனா ஜெலன்ஸ்கிக்கு அமெரிக்காவுக்கும் தெரிஞ்ச வேலை, பிடிச்ச வேலைங்கிறது ரஷ்யாவை சீண்டி விடுறது. அதனால 5 காசு உக்ரைனுக்கு லாபம் கிடையாது. மைலேஜே இல்லாத வேலையை முதல் நாள்ல இருந்து இன்னைக்கு வரையும் செஞ்சுக்கிட்டு இருக்கார்கள். என்ன அப்படின்னா ரஷ்யாவை சீண்டுறது. அந்த மாதிரி தாக்குதல்கள்னால இவர்களுக்கு 5 காசு பிரயோஜனம் கிடையாது. ஆனா அந்த தாக்குதல் செஞ்ச உடனே மஞ்சள் குளிக்கிற மாதிரி ஸ்டேட்மெண்ட்டுகளை விடுறது, இல்ல அப்படி செய்ய போறோம்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டுகளை விடுறது, இது 2மே ஜெலன்ஸ்கிக்கு நெகட்டிவ் தான். இந்த நெகட்டிவ் அவரோட ஆளுமைக்கு பிரச்சனை வந்துடக்கூடாது. எது நேட்டோல சேர முடியாதுங்கிறதும், அதே சமயம் ஆயுத சப்ளையே இல்லை, எங்கிட்டு சம்மரை சமாளிக்க போறோங்கிறதும் பிரச்சனை ஆயிடக்கூடாதுங்கிறனால 2 ஸ்டேட்மெண்ட்டை விட்டு கடந்து போற மாதிரி 3வது ஸ்டேட்மெண்ட் முக்கியமானது. என்ன அப்படின்னா, கிரிமியால இருக்கக்கூடிய S-300 S-400 பூரா எடுத்துட்டு போயிட்டாங்க. ஏன் அப்படின்னா, நாங்க தாக்கி அழிச்சிட்டோம், அதனால இனிமேல் S-400ஆல கிரிமியா பாதுகாக்க முடியாது
அப்படின்னு ரஷ்யர்கள் முடிவு பண்ணிட்டார்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. நார்மலாவே கடந்த 2, 3 மாதங்களாவே உக்ரைனோட டெலகிராம் சேனல்கள பார்த்தா நல்லா தெரியும். அப்படி எந்த ஒரு சம்பவமுமே நடக்கல அப்படிங்கிறது. காரணம் இந்த மாரி சம்பவங்கள் நடக்கும்போது S-300ஓ, S-400ஓ வீழ்த்தப்பட்டுச்சுன்னா, அதுல ஷேர் பண்ணி விடுவார்கள். உக்ரைனோட கவர்மெண்டோ, இல்ல அங்க உள்ள மத்த ஆட்கள் நடத்தக்கூடிய டெலகிராம் சேனல்களோ. ஆனா கடந்த 3 மாதங்களா இந்த மாரி எந்த சப்ஜெக்ட்டுமே அதுல டெலிகாஸ்ட் ஆகல. அப்ப அடிச்சு விடு அப்படிங்கிற மாரி தான். காரணம் என்னன்னா, இத ஜெலன்ஸ்கி சொல்லல, எந்த ஏஜென்சிகளும் சொல்லல. சொல்றது உக்ரைனோட உளவுத்துறை. வேட்டையாடிட்டோம் நாங்க. அதனால S-300, S-400 வச்சு இனி வருங்காலங்கள்ல சமாளிக்க முடியாது உக்ரைனன்னு கணக்கு போட்ட ரஷ்யா, அந்த யூனிட்டுகள எல்லாம் திருப்பி எடுத்துட்டு, S-500 கொண்டு வந்து வச்சிருக்கு. அதையும் நாங்க வேட்டையாட போறோம் அப்படின்னு சொல்லி உக்ரைனோட உளவுத்துறை தலைவர் சொல்லியிருக்காரு. அவர் சொல்றத தண்ணீல தான் எழுதி வைக்கணும். காரணம் ஏகப்பட்ட இந்த மாரி ஸ்டேட்மென்ட்கள் எல்லாம் சொல்லுவாரு. எல்லாமே வீணா போன ஸ்டேட்மெண்ட் தான். அந்த வீணா போனதை செஞ்சு முடிச்சேங்கிற அறிக்கை அவர்கிட்ட இருந்து வரவே வராது. எப்பல்லாம் பெரும் ஆபத்துல ஜெலன்ஸ்கி போறாரோ, அப்பல்லாம் முன்னாடி வந்து என்னத்தையாச்சும் குழப்பி விடுறது. இந்த குழப்பம் மூலியமாவே ரஷ்யாவ பெரிய அளவு கோவப்படுத்துறது. அதுக்கப்புறம் அடி வாங்க போறது யாரு? உளவுத்துறை ஆட்களா? கிடையாது. ராணுவ ஆட்கள் தான் அடி வாங்க போறார்கள். அப்பாவி பொதுமக்கள் தான் அடி வாங்க போறாரு. தலைவர் எங்கேயோ ஜெலன்ஸ்கி தலைவர்னா இவர் சிஷ்யர். தலைவரும் சிஷ்யரும் எங்கேயோ உட்கார்ந்து மறைஞ்சு உட்கார்ந்துக்கிறது. இந்த வேலையையும் ஆரம்பிச்சிருக்கார்கள். ஆக மொத்தம் யுத்தம் நின்றும் அப்படிங்கிறது இப்ப தெரிஞ்சு போச்சு. ஆனா அந்த யுத்தம் நிக்கிற ஸ்டேஜ்ல கூட பெருசா வெடிச்சு நம்ம மாட்டிக்குவோம்னு ஐரோப்பா நடுங்குது. அமெரிக்கா பயப்படுதுங்கிறதும் இப்ப ரொம்ப தெளிவா தெரியுது.